ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை கட் பண்ணி தண்ணியில் போட்டு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் காலிஃப்ளவரை தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் மைதா மாவு, 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தண்ணி, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் பவுடர் பண்ண கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கேசரி பவுடரையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அந்த கலரில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மசாலாவும் வேஸ்ட் ஆகாது. எல்லாமே அந்த காலிஃப்ளவர்லேயே நல்லாவே கோட் ஆகிக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அதில் நம்ம சேர்த்துக்கலாம். உடனே திருப்பி போடாதீங்க. 1 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இல்லைனா மசாலா அப்படியே எண்ணெயில் கலந்துரும். நீங்கள் எல்லாமே ஃப்ரை பண்ணி முடித்தாலும் நம்மளோட எண்ணெய் வந்து கலங்காமல் இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும். நமக்கு எந்த மசாலாவும் வேஸ்ட் ஆகாது. இதோட டேஸ்ட்டையும் அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும்.